ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு கல்யாண சீரீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 4 மணிக்கே முகூர்த்த கால் ஊன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். போகும்போதே எங்களை சூப்பராக வெல்கம் பண்ணிச்சு. எங்கள் சித்தி போட்ட கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் சின்ன மாமியாரோடைய ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஃபங்க்ஷன். இங்கே உட்காந்துருக்காருல ஐயர், அவர் வேறு லெவலாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் மாமாவை நல்லா கலாச்சிட்டு இருந்தார். என்ன நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த மாதிரிலாம் நான் வந்து எந்த ஐயரும் பார்த்ததில்ல. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வருவாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க. அப்புறம்தான் சொன்னாங்க, எங்கள் அத்தை மாமாவுக்கே கல்யாணம் பண்ணும்போது அவர் தான் வந்து இருந்தார் ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எங்கள் மாமாவோட நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால ரொம்ப வந்து மந்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நான் பார்த்ததே இல்லை. முகூர்த்த காலுக்கு வந்து இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் நான் மந்திரம் சொல்லி பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து சின்ன சின்ன விஷயத்தெலாம் கேட்டு கேட்டு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் இந்த சீரீஸோட என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ரிசப்ஷன்லையும் இந்த கல்யாண வீடியோலையும் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். அண்டு எங்கள் மாமா அவங்க பொண்ணு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நான் வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது. அண்டு காலையிலேயே வந்துட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து முகூர்த்த கால் வந்து ஐயர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தார். நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஃபங்க்ஷனில் கூட முகூர்த்த கால் வந்து பந்தக்கால் ஊன்ற அந்த அண்ணாவே தான் வந்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க, செஞ்சோம். நான் ஐயர் வச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து எங்கள் சைடு அந்த பழக்கம் கிடையாது. ஸோ என்னுடைய கொழுந்தனார் மேரேஜும் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக நடந்ததுனால வந்து அந்த டைம் வந்து எனக்கு பாப்பா பிறந்ததுனால எங்கள் வீட்டில் நான் இருந்தேன். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் நான் அப்போவும் நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு இதுவாக டீட்டெயிலாக பார்த்து பக்கத்துலேயே இருந்து பார்க்குறேன். ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ இப்போது கவர் பண்ணிகிட்ருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இவங்க சித்தி க்ரீன் கலர் சாரியில் இருக்கவங்க வந்து சித்தி, இவங்க சித்தப்பா. அதாவது என்னுடைய மாமியாருக்கு ஓன் சிஸ்டர் அவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு. ஸோ இங்கே நிற்கிறது வந்து எங்கள் சித்தப்பா சித்தி எனக்கு. பொண்ணுக்கு வந்து தாய் மாமா அத்தை. இன்றைக்கி சடங்கு சுற்றுறதுனால மெயின் ஹீரோயினே வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமாவும் அத்தையும் தான். ஸோ அவங்க தான் தட்டு வச்சு பொண்ணுக்கு புடவையெல்லாம் கொடுத்து சடங்கு வந்து பண்ணுறாங்க. அதோட வீடியோ நான் தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. புதுக்கோட்டையில் யாராவது இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்கேஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அங்கே 40-50 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுக்கோட்டையில் சிட்டி ஸ்டுடியோ அப்படின்றது ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த எங்கள் ஃபேமிலி, எங்கள் மாமியார் ஃபேமிலியில் எல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அதை எடுத்து நடத்துகிறது எங்கள் சித்தப்பா தான். அதாவது பொண்ணோட தாய் மாமா, அவர் ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, அவர் தான் இப்போ நடத்திட்டுருக்காரு. அவங்க இப்போ
இப்போது எங்கள் சித்தப்பாவோட சன்னும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியில் படித்து செம்ம டேலண்டடாக இருக்கான். அவனும் இப்போ அதில் ஷைன் ஆகிட்டுருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாரம்பரியமாக வந்து ஒரு ஃபேமிலியில் எடுத்துகிட்ருக்க பிஸ்னஸை அடுத்து வந்து செய்ய போகிறதுக்கு ஒரு பையன் வந்து ரெடி ஆகிட்டான் எங்கள் ஃபேமிலியில் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு சுற்றுறதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக வந்து கழிப்பு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தாண்ட சொல்லி அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து எல்லோரும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உடனே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா சடங்கு வந்து நல்ல நேர டைமிங் பார்த்து பண்ணும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து ட்ரெஸ் கோட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுன்னு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் என்னாச்சுன்னா அத்தைக்கு பர்ச்சேசிங் இருக்குது, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைனால நான் வந்து அவங்க கூட போக வேண்டியதாகிடுச்சு. நான் அந்த வீடியோ தான் மெயினாக வந்து இருக்கணும், எடுக்கணும், ப்ளஸ் என்ஜாய் பண்ணணும். டான்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அங்கே இருக்க முடியல. ஸோ நான் போயிட்டு வந்து தான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பொண்ணுக்கு மெஹந்தி தான் போட்டுட்ருந்தாங்க. இதோ பாருங்கள், அவள் அழகாக வந்து சூப்பராக கல்யாண பொண்ணுக்கு போட்டுட்ருக்காங்க. டான்ஸ்லாம் பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மெஹந்தி மட்டும் போட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே பொண்ணோட தங்கச்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து மெஹந்தி மட்டும் போட்டுட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்பா வந்திருந்ததுனால வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்பா. ஸோ பாருங்கள், என்னோடய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த டெக்கரேஷன் வந்து நானும் எங்கள் ஊரப்பட்டியும் தான் பண்ணோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சூப்பரான வீடியோஸ், வெட்டிங் வீடியோஸ் வருது. கீப் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.